பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த புத்தகத்தினுடைய 2ஆம் சாப்டருடைய விளக்கத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்க சுகமா, பெலனா, செழிச்சிருக்கணும்னு நான் விரும்புறேன். அதுவே கர்த்தருடைய சித்தமாவும் இருக்குது. அவருடைய சித்தம் அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுது. சிலுவையில் அவர் மரித்ததனுடைய நோக்கம், அதன் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள், இவைகளை நமக்கு திருப்பி திருப்பி சொல்லுது. அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை மாறும். இப்ப இருக்கிறது போல நாம் இருக்க போவதில்லை. ஏன்னா நம்முடைய தலையெழுத்து, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய தலையெழுத்து என்னன்னா, மகிமையிலிருந்து மகிமை, பலத்திலிருந்து பலன். வசனம் சொல்லுது. அதனால நடக்கும். அதனால அது உண்மை. உம் இன்னைக்கு நம்மளுடைய மூடு சில நேரத்துல நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு நன்மை நடக்கிறது இல்ல. வசனம் சொல்றதுனால நமக்கு நன்மை உண்டாது. 2வது சாப்டர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர்னுடைய பேசிஸ் இதை நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க கேட்கலன்னா முன்னாடி போய் இதே பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோ இருக்கும், அதை கேட்டுட்டு வாங்க. 3 ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸை பத்தி நான் பேசியிருந்தேன். தூண்கள். கிறிஸ்து நமக்காய் மரித்ததுனால அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமானோம். 1. 2வது, அவர் தரித்திரரானதினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்காக அவர் தரித்திரரானது உண்மை. அப்பொழுது நாம் ஐஸ்வர்யவான்கள் அப்படிங்கிறதும் உண்மை. நமக்கு மேலிருந்த சாபத்தினால் ஏற்பட்ட தரித்திரம், சாபத்தினால் ஏற்பட்ட நோய் நம்ம விட்டு விலகி போயிருச்சு. இதான் உண்மை. அப்படி சட்டத்திற்கு புறம்பாக, நான் சட்டம் எதுவும் சொன்னேன்னா, சிலுவை எழுதப்பட்ட விதி, சிலுவை நிறைவேறின விதி. இந்த பூமியில சிலுவை இயேசு கிறிஸ்து மரித்ததுனால ஜீவன் நமக்கு வாசல் திறந்தது. அதுதான் இப்போ சட்டம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு வர்றாங்களோ இந்த நடைமுறைக்குள்ள வர்றாங்க. இத தாண்டி நம்மளுடைய சரீரத்துல பலவீனமோ, நம்மளுடைய வாழ்க்கையில வறுமையோ காரியங்கள் இருந்தா அவைகள் இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. இதான் உண்மை. இந்த பேசிஸ்ல, வசனத்தினுடைய பேசிஸ்ல நம்ம ஏசாயா 54:4 நம்ம பார்த்தோம். 3வது தூண். நான் விசுவாசிக்கிறேன். எல்லா விசுவாசிகளுக்கும் ஏசாயா 54:4 படி, நீங்கள் உங்களை துக்கப்படுத்தின, உங்களை அவமானப்படுத்தின எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய ஞாபகத்துல, அந்த வெக்கம் உங்கள் ஞாபகத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். நீ மறப்பாய். உன்னுடைய இளவயதினுடைய துக்கத்தை, அந்த அவமானத்தை நீ மறந்து நல்லா இருப்ப அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அதனால நாம் இந்த ஞாபகங்களோடு, இந்த வேதனைகளோடு வாழணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். அவசியம் இல்லை. வாழ்க்கையில எது நடந்தாலும், இதற்கு முந்தின நிமிடத்திலிருந்து எது நடந்திருந்தாலும் அது நம்மளை வாழ்க்கை ஃபுல்லா பாதிக்கணும், அந்த எண்ணங்களோடு அந்த வழிகளோடு தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது நற்செய்தி. ஏன்னா எபிரேயர் 8:12 2வது சாப்டர்ல மெமரி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் அப்படிங்கிற சாப்டர்ல நான் அதை ஆரம்பிச்சது, அவர் நம்மளுடைய பாவங்களை நினையாதிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேன்னா ஐ மேட் அ சாய்ஸ். நினைப்பதும் நினையாதிருப்பதும் எனக்கு சாய்ஸ் இருக்கு. சாய்ஸ்க்குன்னா அதற்கான பலன் இருக்குது. கர்த்தர் அந்த பலத்துல ஆப்ரேட் ஆகுறாரு. நினையாதிருக்கும் பலன். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நினையாதிருப்பது வந்து டிசிப்ளின். அந்த டிசிப்ளினுக்கு ஒரு பலன் தேவைப்படுது. நம்ம சில நேரத்துல இப்படி எடுத்துப்போமே, இந்த உதாரணம் எடுத்துப்போமே. சில நேரத்துல நான் வந்து சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுக்கிறோம். லட்டு, குலாப் ஜாமுன் சாப்பிட மாட்டேன் முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பலன் தேவைப்படுது இல்ல? சில நேரத்துல வந்து நான்
சோர்ந்து போயிருக்கிறேன். ஐயோ! சில நேரத்துல நம்ம பலனோட இருப்போம். ஓகே. மாட்டேன்னா மாட்டேன். கர்த்தர் அந்த பலத்துல ஆப்பரேட் ஆவாரு. உங்களுடைய பாவங்களை நான் என்ன பண்றேன்? நினையாதிருப்பேன். அப்ப கர்த்தருடைய ஞாபகத்துல நாம் செய்த அதாவது இனிக்விட்டிஸ் பாவங்கள், துரோகங்கள் ஆதியிலிருந்து எடுத்துக்கோங்க. அ காயின், ஆபேல், கொலை, ரத்தம், திருடு, துரோகம், விபச்சாரம், கர்த்தரை விட்டு போகுதல், வேற ஒருத்தர போய் கும்பிடுறது. இதெல்லாம் நான் உங்கள குறிச்சு நான் என்ன பண்ணல. இப்ப என்னைய பார்க்கும்போது, அல்லது உங்கள பார்க்கும்போது, கர்த்தர் அப்படியே பார்க்கும்போது, அவருக்கு என்ன நினையாது இருக்கிறாராம்? நம்முடைய பாவங்களை நினையாது இருக்கிறார். இத தான் நான் எபிலிட்டி ஆஃப் காட். அவருடைய ஞாபக மேலாண்மையினுடைய பிரின்சிபல். அவருக்கு இருக்கிற பலன். அத கொண்டு நம்ப எதோட கனெக்ட் பண்ணலாம்னா, யோவான் 1:12ல இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் யாரா இருக்கிறார்கள்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். வசனம் சொல்லுது. வசனத்த படிச்சு பாருங்க. அ இது ஒரு நல்ல ஜர்னி. ஒரு நல்ல ஜர்னி. அவர்கள் இரத்தத்தினாலும் அல்ல, மனித சித்தத்தினாலும் அல்ல, மாம்ச சித்தத்தினாலும் அல்ல, தேவனாலே பிறந்திருக்கிறார்கள். அது அது அப்படியே எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. மீனுக்கு ஒரு மீன் குட்டி பொறக்குதுன்னு வச்சுக்கோங்க. மீன் குஞ்சு, அ மீன் குட்டி, மீன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது கடல்ல அப்படி டக்குன்னு அப்படி 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 பொறக்கும்போதே நீந்திட்டு பொறக்குது. சர 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 சர. அ யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். முடிஞ்சா ஏதாவது கிராபிக்கல் வீடியோ சைட்ல இருந்தா நான் போடுறேன். டக்குன்னு அது அப்படியே மீன் மாரியே இருக்குது. மீன் அது. அது அது மீன். இல்ல? பூனைக்குட்டி பாருங்க. பூனைக்குட்டி அழகழகான பூனைக்குட்டிகள் பிறக்கும். அ அப்படியே இருக்குது. அதனுடைய பேட்டர்ன்ஸ். கர்த்தர் சொல்றாரு, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் எல்லாம் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இந்த ஒரு வசனத்த எடுத்துக்கிட்டு நம்ம என்ன கிளைம் பண்ணலாம்னா, அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியினாலே, பலத்தினாலே நாம் நாமும் இந்த ஞாபக மேலாண்மைய நான் என்னை துக்கப்படுத்தக்கூடிய, என்னை அவமானப்படுத்தின, எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு உதவாது இருக்கிற எந்த எண்ணங்களும், எந்த வார்த்தையும், அந்த வார்த்தை கொண்டு வருகிற அவமானங்களை நான் நினையாதிருப்பேன் அப்படிங்கிறது எங்கிருந்து வருதுன்னா, அவர் என் பாவத்தை நினையாதிருக்கிறார். டக்கு டக்குன்னு பாவம் முன்னாடி முன்னாடி போயிட்டு இருந்துச்சுன்னா, அது பாவம் அந்த எண்ணம் மேற்கொள்ளுது. அவர் அது அப்படி மேற்கொள்ள முடியாது. அவர் முடிவு எடுத்துட்டார். நாமும் இந்த வார்த்தையின் மேல இருக்கிற அந்த கர்த்தர் சொன்னாருன்னா, அத சொல்றதுக்கான பலன அவர் குடுத்திருக்கிறார். இப்போ பேதுருகிட்ட போய், "நீ போய் அந்த தூண்டில போடு, மீனு வாயில இருந்து உனக்கு ஒரு தங்கம் கிடைக்கும்." சொன்னாருன்னா, ஏற்கனவே வேல பார்த்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியுது, இருக்குது. அ அப்போ ஏசாயா 54ல சொல்லப்பட்டிருந்தால் என்ன அர்த்தம்? இருக்குது. பலன் இருக்குது. அதற்கான கெப்பாசிட்டி, எபிலிட்டி எபிலிட்டி இஸ் இன் த ஸ்பிரிட். ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் அதுதான் அதே சாப்டர்ல இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி நான் அதே சாப்டர் எழுதியிருக்கேன். சாப்டர் 2. ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்னா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துப்போம். அதாவது இது இது எப்படி ஆப்ரேட் ஆகுறதுன்னா, சுகம் கொடுத்திருக்கிறாருன்னு முதல்ல நம்ம ஏத்துக்கணும். அண்ட் தென் ஸ்பீக். சுகம் உண்டாவதாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் அக்னாலஜ் பண்றோம். ஆமா, இயேசு கிறிஸ்துவினாலே நான் இதை பெற்றுக்கொண்டேன். எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. 2வது ரிஜாய்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணுங்க. 2வது ரிஜாய்ஸ் பண்ணலாம். இன்டென்ஷனலி பி ஜாய்ஃபுல் அண்ட் ரிஜாய்ஸ். ஓ தேங்க் யூ லார்ட். இந்த நன்மைகளை நீர் எனக்கு வைத்திருக்கிறீரே. அப்படி பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு அதை வாசிங்க. ஓ தேங்க் யூ. எனக்காய் நீர் தரித்திரராய் இருக்கிறீரே. தரித்திரர் நீராய் இருக்கிறீரே.
நீ தரித்திரராயிருக்கிறீர்கள். ரிஜாய்ஸ், பி ஜாய்ஃபுல், பி கிளாட். அது உண்மை. அது உண்மைன்னா எது உண்மை? நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஆவதற்காக அவர் தரித்திரரானார். அது உண்மை. அதே போல நீர் என்னுடைய பாவங்களை எல்லாம் நினையாதிருப்பதனால, உமக்கு அந்த எபிலிட்டி இருக்கிறதுனால, ஓ எனக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. ஏன்னா என்ன சொல்லியிருக்காரு? பிள்ளைகள், பிள்ளைகள். ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஒரு பெரிய மீன், ஒரு குட்டி மீன். பிறக்கும் போதே மீனுக்குள்ள சுபாவங்கள் இருக்குது. தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். இது மகா பெரிய ரகசியம். இதை பெற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம். ரெகக்னைஸ், ரிஜாய்ஸ் அண்ட் மேக் ரிசல்ட். ஸ்மால் ஸ்மால் ரிசல்ட். குட்டி குட்டி உங்களிடத்துல ஏற்படுகிற சின்ன சின்ன மாற்றங்கள், உங்களுடைய சூழல்ல ஏற்படுகிற மாற்றங்கள், உங்களுடைய இருதயத்துல ஏற்படுகிற அந்த அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம், இதை நினைக்கையிலே இப்படி நீங்கள் ஆனந்தமா இருக்கும்போது உங்களை ஹோல்டு பண்ணி வச்சிருந்த அந்த ஷேம்ஃபுல் தாட்ஸ், அந்த ஷேம்ஃபுல் பெயின் அப்படியே விடும். இட் வில் லூஸ். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. லூஸ் இட்ஸ் எபிலிட்டி டு ஹோல்ட் ஆன் டு யூ. உங்களை அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த 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 டென்ஷன் தாட்ஸ், when you rejoice, when you thank God, and then அந்த நாளை முடிக்கும் பொழுதோ அடுத்த நாளோ நீங்க உட்காந்து தியானிக்கும் பொழுது யோசித்து பாருங்க, எனக்கு வழக்கமா வர்ற கோபம் வரலையே, எனக்கு வழக்கமா இருக்கிற துக்கம் இல்லையே. இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. உங்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறதான நீ மறப்பாய், நீ மறப்பாய். உன்னுடைய இளம் வயதினுடைய எல்லா தீமையான காரியங்களையும், உனக்கு நடந்த ஏமாற்றங்களையும், உங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள் எல்லாமே, ஆல் தீஸ், இது எல்லா சிந்தனைகள் என்ன பண்ணுதுன்னா ஒரு வழியை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது வீட்டு வாடகைக்கு விடுற மாதிரி, ஒரு வீட்டை நம்ம வாடகைக்கு விட்டோம்னா அந்த வீட்டில் வர்றவங்க சத்தம், அவங்களுடைய ஜாய், அவங்களுடைய துக்கம் எல்லாமே அங்கேருந்து வெளியே வந்துட்டே இருக்கும் இல்லையா? அவங்க செய்கிற சமையலுடைய வாசம் வெளியே வந்துட்டே இருக்கும். என்ன பண்ணுது? இந்த வீடியோ ஹோஸ்ட் பண்ணுது. அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வழிகளை ஹோஸ்ட் பண்ணுது. இந்த இந்த காரியங்களை நீங்கள் மறப்பாய் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஹோஸ்ட் பண்றதுக்கு இடம் இல்லாம போயிடும். அது வலி, உதாரணத்துக்கு பாருங்க, வலி வந்து தங்குறதுக்கு இதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வலி எங்க தங்கும்? வலி எங்க உட்காந்துருக்கும்? மறந்துட்டேன் பிரதர். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதத்தை யூஸ் பண்ணும் பொழுது கணவன் மனைவிக்கு நடுவுல நிறைய விஷயங்கள், பேசப்பட்ட காரியங்கள் எல்லாமே எனக்கு மறந்துருச்சு. எனக்கு ஞாபகம் இருக்காது. நன்மையான காரியங்களே நான் ஞாபகத்துல வச்சுக்க விரும்புறேன், நான் நல்லதையே ஞாபகம் வச்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து காரியத்தை நோத்த போத உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. உங்க மேல பேசப்பட்ட நன்மைகள் இருக்குது. நீ துக்கத்தையும் அந்த சமாதானமின்மையையும் மீது ஏற்பட்ட எல்லா அபாண்டமான பழிகளையும் அந்த பேர்களையும் மறப்பாய், மறப்பாய். தட் இஸ் த பிளஸிங், தட் இஸ் த பிளஸிங். அப்புறம் யோசித்து பாருங்க, என்ன ஞாபகம் இருக்கும்? ஓ மை ஃபாதர் ஹஸ் டன் திஸ். என் பிதா எனக்காய் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார், அவர் எனக்காய் வந்து மரித்தார், கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தினார், என் மீது ஒரு சாபம் இல்லை, என் மீது ஒரு ஒரு வார்த்தை என்னை குறை சொல்ல என் வார்த்தை எழும்பினால் அதற்கு எதிராய் நீதி வந்து பேசணும். எப்படிப்பட்ட பியூட்டிஃபுல் லைஃப்ல இருக்கோம் நம்ம. ஐ தேங்க் காட், ஐ தேங்க் காட். ஸோ ரிஜாய்ஸ், என்ஜாய் பண்ணுங்க. சின்ன சின்ன மாற்றங்களை, சின்ன சின்ன சாட்சிகளை பெரிதா எழுதுங்கள், பெரிதா எழுதுங்கள். இது நடந்தது, இதற்காக நான் நன்றி சொல்கிறேன். ரிசிட், மேக் ரிசிட். அப்படி கவனிச்சு பாருங்க. வழக்கமா அந்த எண்ணம், துக்கம், அந்த கோபம் இல்ல, மாறிடுச்சு. மேக் அ நோட், தேங்க் காட். சபை கூடும் பொழுது, சகோதரர்கள் சகோதரிகள் கூடும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்க கூடும் பொழுது பெரிய சாட்சி தான் நான் சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம அவசியம் இல்லை. சின்ன சின்ன சாட்சி சொல்லுங்க.
குட்டி குட்டி சாட்சி சொல்லுங்க. அவைகளும் மாற்றங்களே மகா பெரிய வெள்ளத்திற்கு, மகா பெரிய காற்றாற்று வெள்ளத்திற்கு ஒரு ஒரு சொட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இல்ல? பெருசா சில நேரத்துல நமக்கு தெரியாது. ஸோ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லெட் அஸ் குளோரிஃபை காட். லெட் அஸ் குளோரிஃபை காட். அவர் துதி சொல்லி வர அவர் நியமித்த கூட்டம் நாம். ஸோ கர்த்தர் நல்லவர். நான் அடுத்த அடுத்த சாப்டரை நம்ம சந்திப்போம். காட் bless you. காட் bless you.